2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி நடக்கும். ஏற்கனவே திருக்கணிதத்தின்படி சனி பயிற்சி அப்படிங்கிறது இப்போ முடிஞ்சிருச்சு. இங்கே சனி பயிற்சியை பற்றி இங்கே பரவலாக எல்லாருக்குமான பயம் அப்படிங்கிறது, ஜோதிடத்தை நீங்கள் நம்புகிறவங்களா இருந்தாலும் சரி, ஜோதிடத்தை நம்பாமல் இறையை நம்பாத இறை மறுப்பாளராக இருந்தாலும் சரி, அனைவரிடமும் பரவலாக ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடியது இங்கே சனிப்பயிற்சியாக இருக்குது. ஒரு இறை மறுப்பாளருக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பயத்தை கொடுக்கின்ற போது, ஒரு பாமர மக்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே அவர்களுடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ராசிக்கு இந்த 7.5 சனியோ, ஜென்மச்சனியோ, அஷ்டமச்சனியோ அல்லது கண்டகச்சனியோ இங்கு ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம்தான் காரணம். சனி என்பது ஒரு ராசியை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளுகின்ற ஆண்டு அப்படிங்கிறது 2.5 ஆண்டுகள். சரிங்களா? அப்போது இந்த 2.5 ஆண்டுகளை இங்கே 12ஆக பெருக்குனா ஒரு ராசி கட்டம் முழுவதையும் சுற்றி வருவதற்கு, 12 ராசி கட்டத்திலையும் அவர் சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகள் இங்கே தேவைப்படுகிறது. அறிவியலின் படியும் இங்கே சனி என்கின்ற கிரகமானது ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு எடுத்துக்கொள்கின்ற அந்த கால அளவு அப்படிங்கிறது 29 ஆண்டுகளும் ஒரு 4 மாதங்களும் எடுத்துக்குது. சனியினுடைய இயக்கம் என்பது அறிவியலின் படியும் மிக துல்லியமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் அங்கே விஷயம். இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு நீங்கள் ஒரு மேச ராசியில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு முந்தின ராசியான மீனத்திலும், உங்களுடைய ராசியான மேசத்திலும், உங்களுடைய ராசிக்கு அடுத்த ராசியான ரிஷபத்திலும் இந்த 2.5 ஆண்டுகள் பயணிக்கக்கூடிய ஒட்டுமொத்த 7.5 ஆண்டுகள் என்பது இந்த மேச ராசிக்கு இங்கே 7.5 சனின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்கு முந்தின பகுதியான மீனத்தில் சனி இங்கே வந்துட்டாலே அந்த 7.5 சனியினுடைய தொடக்க காலமான 2.5 ஆண்டுகளாக அது பாவிக்கப்படுகிறது. அதற்கு இடையில் நீங்கள் பிறந்த அந்த மேச ராசியில் பயணிக்கக்கூடிய அந்த 2.5 ஆண்டுகள் சனி அப்படிங்கிறது இங்கே 7.5 உள் அடங்கிய ஜென்மச்சனியாக சொல்லப்படுகிறது. சரிங்களா? 7.5 சனிக்குள்ளே தான் ஜென்மச்சனி அடக்கம். 7.5 சனியினுடைய நடுப்பகுதியான உங்களுடைய ராசியில் பயணிக்கக்கூடிய அந்த நடுப்பகுதி அப்படிங்கிறது இங்கே 2.5 ஆண்டுகள். அந்த 2.5 ஆண்டுகள் என்பது இங்கே ஜென்மச்சனியாகவும் வந்துவிடும். அதற்கு அடுத்ததாக உங்களுடைய ராசியை விட்டு அதற்கு அடுத்த ராசியில் செல்கின்ற ரிஷபத்தில், உங்களுடைய ராசியை விட்டு ரிஷப ராசிக்கு செல்கின்ற கடைசி 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது உங்களுடைய 7.5 சனியினுடைய கடைசி காலமாக இங்கே சொல்லப்படுகிறது. இதை பாதச்சனிலாம் சொல்லுவாங்க. இதுதான் கான்செப்ட். அப்போ 7.5 சனினாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ஜென்ம சனினாலும் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஒரு ராசியை 2.5 ஆண்டுகள் சனி கிடக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு முன்பின் மற்றும் உங்கள் ராசி அப்படின்னு பார்க்கும்போது 3 × 2.5 ஆண்டுகள் அப்படின்னா 7.5 ஆண்டுகள் அங்கே ஜென்ம சனின்னு சொல்கிறது. அதில் உங்களுடைய ராசியில் பயணிக்கக்கூடிய 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது இங்கே ஜென்ம சனின்னு சொல்லப்படுது. சரி, அஷ்டம சனி அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியாக வரக்கூடிய, சரிங்களா, உங்களுடைய ராசி இப்போ மேசம்னு உதாரணமாக வச்சுருக்குறோம். அப்போ இந்த மேச ராசிக்கு 8வது ராசி என்பது விருச்சகமாக வரும். அப்போ விருச்சக ராசியில் அந்த கோச்சார சனி பயணிக்கக்கூடிய 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது இங்கே அந்த மேச ராசிக்கு அஷ்டம சனி அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மேச ராசிக்கு இங்கே துலாத்தில் பயணிக்கக்கூடிய, ஏன்னா துலாம் என்பது மேச ராசிக்கு நேர் 7வது ராசி. அப்போ கண்டக சனி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆக வரக்கூடிய ராசியில் 2.5 ஆண்டுகள் சனி பயணிக்கக்கூடிய அந்த காலம் முழுவதும் கண்டக சனி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7.5க்குள் இங்கே ஜென்மச்சனி அடக்கம். 7.5 சனிக்குள் 7.5 ஆண்டு நடக்கின்ற 7.5 சனிக்குள் இங்கே ஜென்மச்சனி அப்படிங்கிறது உங்களை அடக்கம். ஏன்னா அந்த 2.5 அப்படிங்கிறது அந்த 7.5க்குள்ளத்தான் இருக்குது. அதே போல் ஒரு மேச ராசிக்கு இப்போ துலாத்தில் சனி 2.5 ஆண்டுகள் பயணிக்கிறார் அப்படின்னா கண்டக சனியாக பயணிப்பார். அதற்கு அடுத்த ராசி என்னவாக வரும்? விருச்சகமாக வந்துடும். அப்போ விருச்சக ராசி அப்படிங்கிறது இந்த மேச ராசிக்கு அஷ்டம ராசியாக வரும், 8வது ராசியாக வரும். அப்போ கண்டக சனியை கடந்த ஒருவர்
அதற்கு அடுத்ததாகவே என்ன நிலைக்கும் வருவார் அப்படின்னா அஷ்டம சனியையும் அவர் கடக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இங்கே வந்துடும். புரிஞ்சிச்சா? தொடர்ச்சியாக முதல்ல ஒரு ராசி கண்டக சனியை 2.5 ஆண்டு பார்க்குது அப்படின்னா அதற்கு அடுத்தது அவங்களுக்கு அஷ்டம சனியும் வந்துவிடும் அர்த்தம். அப்போ 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது அவர் அகப்படுவார் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுது. அதை சனின்னு சொல்லக்கூடிய 7.5 ஆண்டுகள் ஏன் அப்படிங்கிறதும், ஒரு ராசியை சனி கடப்பதற்கு 2.5 ஆண்டுகள் என்ற விதத்தில் உங்களுடைய ராசிக்கு முந்தின ராசி 2.5, அதேபோல் உங்களுடைய ராசி ஆண்டு 2.5 ஆண்டு, அதேபோல் உங்களுடைய ராசிக்கு அடுத்த ராசி 2.5 ஆண்டு, ஆக மொத்தம் 3 இன்று 2.5 ஆண்டுகளை பிரிக்கினால் வரக்கூடியது 7.5 ஆண்டு. இந்த 7.5 ஆண்டும் உங்களுக்கான 7.5 சனி அப்படிங்கிறதும் புரிஞ்சிருக்கும். அதற்கு அடுத்ததாக இங்கே ஜென்மச்சனி என்பது அந்த 7.5யின் நடுப்பகுதியான உங்களுடைய ராசியில் பயணிக்கக்கூடிய அந்த 7.5யின் நடுப்பகுதியான சனி உங்களுடைய ராசியில் பயணிக்கக்கூடிய அந்த 2.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஜென்மச்சனி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே கண்டக சனி நடக்கிறது அப்படின்னா அவருக்கு அடுத்த நிலையாக உடனடியாக வரக்கூடியது அஷ்டம சனி தொடர்ச்சியாக வரும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? சரிங்க, இந்த 7.5 சனி அப்படிங்கிறத ஏன் எடுத்தாங்க அப்படிங்கிறத இது வரைக்கும் எந்த ஜோதிடரும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்கள சொல்லியும் தவறு இல்லை, மூல நூல்களில் சொல்லலை. சரிங்களா? அதனால் இங்கே டாப் மோஸ்ட்டு அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், ஃபேஸ்புக்கில் போடுறோம், யூடியூப்பில் போடுறோம், இல்லை வேர்ல்டு ஃபேமஸ் ஜோதிடர் யாராவனா இருந்துட்டு போகிறாங்க. சரிங்களா? ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான புரிதலை சொல்வதற்கு என்ன தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோதிடத்தினுடைய உன்னத புரிதல் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது. ஒரு ராகு வலுத்த ஜோதிடர் என்ன செய்வார், தன்னுடைய ராகுவினுடைய திசையில் திடீர்னு டாப் மோஸ்ட்டாக பிரபலமாயிடுவார். ராகு இங்கே நல்ல பொசிஷனில் 10ஆம் பாவகத்துக்கு அதிபதியோடு சுப கிரகத்தோடு தொடர்பில் இருக்கும்போது அவர் டாப் போஸ்ட்டுக்கு போயிடுவார். அப்போ ஒரு லக்னத்திற்கு யோகாதிபதியினுடைய திசை நடந்தாலே போதும், அவர் தான் சார்ந்த துறையில் இங்கே டாப் மோஸ்ட்டாக ஆயிடுவார். அதற்கு என்ன தேவையில்லை அப்படின்னா அந்த துறையில் தகுதி அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தேவையில்லை. அதே போலத்தான் ஜோதிடர்கள் புகழ் பெறுவதற்கும் அவருடைய சுய ஜாதகத்தினுடைய யோக திசைகள் தான் முழு பொறுப்பேற்கிறதை தவிர்த்து உன்னதமான பிரபஞ்ச உண்மையை புரிந்தவர்கள் தான் இங்கே புகழ் பெற வேண்டும் அப்படிங்கிறது எந்த ஒரு துறையிலும் கிடையாது. ஆகவே அதன்படியும் இங்கே ஜோதிட துறையிலும் அதுவும் கிடையாது. இந்த சனி என்பது இந்த 12 ராசி கட்டங்களையும் ஒரு முறை சுற்றி வருவதற்கு 30 ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறது. அந்த 30 ஆண்டுகளில் இங்கே சரிபாதி ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 15 ஆண்டுகள். அந்த 15ல் இங்கே சரிபாதியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே 7.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது இங்கே கிடைச்சிடும். சரிங்களா? ஒரு 4ன் ஒரு பகுதி அப்படிங்கிறது கால் பகுதி அப்படிங்கிறத இங்கே என்னவா எடுத்துருக்குறாங்க அப்படின்னா இங்கே அந்த 7.5 சனியா எடுத்துருக்குறாங்க. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? 30ல் சரிபாதி அப்படிங்கிறது 15, 15ல் சரிபாதி அப்படிங்கிறது இங்கே 7.5. அப்போ இந்த 7.5 ஆண்டுகள் இங்கே கிடைச்சிரும். அந்த 7.5யின் மதிப்பு என்ன அப்படின்னா கால் பகுதி. சனி இங்கே எதை சொல்வதற்கு கடமைப்பட்டது அப்படின்னா இந்த கால் பகுதியைத்தான் இங்கே சொல்வார், முழங்கால் பகுதியைத்தான் சொல்வார். நல்ல சனி வலுத்த ஒரு அருமையான பொசிஷனில் 10ஆம் பாவகத்தோடு தொடர்பில் இருக்கின்ற ஒருவர் நிச்சயமாக என்னவாக இருப்பார் அப்படின்னா ஒரு கால்நடை மருத்துவராக இருப்பார். அல்லது இங்கே செவ்வாயும் குருவும் அதற்கு ஈக்குவலாக பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவர் இங்கே மனிதனுக்கு இங்கே முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை மருத்துவராக சிறப்பு வாய்ந்தவராக அங்கே இருப்பார். சிறப்பு அனைத்து உயிரினத்தினுடைய கால் பகுதி அப்படிங்கிறது இங்கே சனிதான். சரிங்களா? நம்மளுடைய பூமியில் இந்த மனிதனுடைய கர்மாவை நேரடியாக இணைப்பது நம்மளுடைய கால் பகுதி. அப்போ இந்த கால் பகுதியை சொல்வதால் உயிரினங்கள் எல்லாம் பாருங்க 4 கால்களை பதித்து இந்த புவியில் நடக்கும் தன்மையை கொண்டது. ஆகவே நம்மை விடவும் சனியினுடைய கர்மா அப்படிங்கிறது, சனியினுடைய காரகம் அப்படிங்கிறது அந்த கால்நடையை சொல்லப்படுகிறது. சரிங்களா? சரிங்க, இப்போ இது சப்ஜெக்ட் இல்லை, இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொன்னோம். இதில் முக்கியமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது சனி ஒரு முறை 12 ராசியையும் கடந்து வருவதற்கு எடுத்துக்கொள்கின்ற காலத்தின் அளவு 30 ஆண்டுகள். அந்த 30 ஆண்டுகளில் சரிபாதி அப்படிங்கிறது இங்கே 15 ஆண்டுகள். அந்த 15ல் இங்கே சரிபாதி என்பது 7.5 ஆண்டுகள். இந்த 7.5 ஆண்டுகள் என்பது அந்த 30ன் கால் பகுதி. சரிதானே? அப்போ இந்த கால் என்பது சனியினுடைய காரகத்தை இங்கே உன்னதமாக சொல்வதால் அந்த கால் ஆண்டுகள் அப்படிங்கிறதுல உங்களுடைய ராசியை இந்த சனி நெருங்குகின்ற போது 7.5 சனி அப்படின்னு சொல்லப்பட்டது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு?
இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப டெப்த்தான ஒரு விஷயம். சரிங்களா? இது மூல நூல்களில் இல்லை. மூல நூல்களில் இருந்தால் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, அவங்க மூல நூல்களில் படித்து இந்த மூல நூல்களில் இது சொல்லப்பட்டிருக்கு, அல்லது இங்கே விளக்க நூல்களில் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லுவாங்க. அங்கே மூல நூல்களில் இல்லை அப்படிங்கிறதுனால யாரும் சொல்லலை. இதையும் இங்கே பெரிய அளவில் இதை பேசும் பொருளாக மாறுமா அப்படின்னா அதுவும் மாறாது. அதுவும் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இது ராகுவினுடைய காலம் அப்படிங்கிறதுனால இங்கே மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ராகுவினுடைய ஒரு உண்மையை பொய்யோடு கலந்து பேசும் இங்கே அந்த போலிகள் பின்னால் இங்கே அலைவார்கள். அப்படிங்கிறதுனால இது ஒன்றும் பெருசாக பேசும் பொருளெல்லாம் இங்கே மாறாது. மாற வேண்டிய அவசியமும் நமக்கு இங்கே இல்லை. அப்படிங்கிறதுனால தான் இது வரைக்கும் எந்த ஒரு பதிவையும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படிங்கிற வார்த்தையும் நமக்கு இருக்காது. பிரபஞ்சத்தினுடைய உன்னத புரிதலை கொண்டவர்கள் இங்கே கண்டிப்பாக இணைவார்கள். அதுவும் இணைய வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் நமக்கு இல்லை. நாம் பிரபஞ்சத்தினுடைய உன்னத தகவல்களை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஹார்ட் டிஸ்கில் சேவ் பண்ணி வைக்கிற மாதிரி நான் இந்த யூடியூப்ங்கிற ஒரு தளத்தில் சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். அவ்வளோதான். இது வரைக்கும் 7.5 சனி அப்படின்னா என்னங்கிறத சொல்லியிருப்பாங்களே தவிர்த்து 7.5 சனி ஏன் எப்படி உருவானது அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க. சரி, அடுத்ததாக நாம் பார்ப்பது கண்டக சனி. சரிங்களா? இந்த கண்டக சனி அப்படிங்கிறதுக்கு முன்பா நாம் இங்கே பார்க்கக்கூடியது அஷ்டம சனி. இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3 தாங்க. ஒன்று 7.5 சனி, அதற்குள் ஜென்மச்சனி, அதற்கு அடுத்ததா அஷ்டமச்சனி. இந்த 3 சனி தான் ரொம்ப பயத்தை எல்லாருடைய மனதளவிலும் ஏற்படுத்தக்கூடியது. அஷ்டமச்சனி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? அஷ்டமச்சனி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் 8வது ராசியில் சனி பயணிக்கின்ற 2.5 ஆண்டுகள் அஷ்டமச்சனின்னு சொல்லப்படுது. இந்த அஷ்டமச்சனி ஏன் எப்படி உருவாச்சு அப்படின்னா இந்த சனியினுடைய எண் என்பது 8 தாங்க. சரிங்களா? எந்த ஒரு ஜாதகத்திலும் ஒரு மனிதனுடைய 8ஆம் அதிபதி ஏன் இங்கே ஆயுளை சொல்கிறார்? 8ஆம் அதிபதி தான் ஒரு ஜாதகத்தினுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய முதன்மையாக கடமைப்பட்டவர். ஏன், எதனால் அவருக்கு அந்த தகுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னா இங்கே 8 என்பது சனியினுடைய எண்ணை குறிப்பது. சனிக்கு எண்ணா அது 8 தான். சரிங்களா? அதனால தான் இந்த 8 என்பது ஆயுளை சொல்கிறது. அந்த ஆயுளை சொல்லக்கூடிய 8ஆம் பாவகத்தின் அதிபதியானவர் ஒரு ஜாதகத்திற்கு இங்கே ஆயுள் காரகனாகவும் மாறிவிடுகிறார். எல்லா லக்னங்களுக்கும் இங்கே ஒரே கிரகமானது 8ஆம் அதிபதியாக வர்றதில்லை. சரிங்களா? இப்போ மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8ஆம் பாவகத்தின் அதிபதியாக இங்கே செவ்வாய் வந்துடுவார். ரிஷப லக்னத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8ஆம் பாவகத்தின் அதிபதியாக இங்கே குரு வந்துடுவார். இது லக்னத்தை பார்க்கணும், இங்கே ராசி கிடையாது. அப்போ எதனால் ஒரு லக்னத்திற்கு இந்த மாறுபாடுகளான கிரகங்கள் எப்படி ஆயுளை இங்கே தீர்மானிக்கும் தன்மையை பெறுகிறது அப்படின்னா அந்த 8 தான். அந்த சனியினுடைய எண்ணு தான் அங்கே 8 அப்படிங்கிறதுனால சனிதான் பொதுவான ஆயுள் காரகன். அப்படிங்கிறதுனால அந்த சனியினுடைய எண்ணியலை அந்த லக்னத்திற்கு தற்காலிகமாக பெறுகின்ற அந்த ஜாதகத்திற்கு அவனுடைய ஆயுளை தீர்மானிப்பது அந்த 8ஆம் அதிபதி. புரிஞ்சுச்சா? அட்டமாதிபதி ஏன் ஆயுள் காரகன் ஆனார் அப்படிங்கிற பதிவும் எங்கேயும் இருக்காது. நீங்கள் எங்கே தேடினாலும் இருக்காது. அட்டமாதிபதி எப்படி ஆயுளை கொடுப்பாரு, அட்டமாதிபதி எந்த பாவகத்தில் எங்கே அமர்ந்தா அவருடைய ஆயுள் நிலை எப்படி இருக்கும், அட்டமாதிபதி அஸ்தமனம் ஆயிட்டா அவருடைய ஆயுள் நிலை என்ன, அட்டமாதிபதி 12ல் மறைஞ்சிட்டா அவருடைய ஜாதக பலன் என்ன, இதெல்லாம் மூல நூல்களில் இருக்கு. ஆனால் அட்டமாதிபதி ஏன் ஆயுளை கொடுக்கிறார் அப்படிங்கிறது மூல நூலில் இல்லை. சரிங்களா? அதனால இதையும் நம்ம புரிஞ்சுக்கோங்க. ஒரு பதிவில் இதே மாதிரி மூல நூல்களில் இல்லாத இங்கே பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான உண்மைகள் அப்படிங்கிறது இங்கே நிறைய இருக்கும். அதற்கு அடுத்ததா நாம் இங்கே பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஏன், எதனால் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது பெரிதாக பேசப்படுகிறது அப்படின்னா ஒரு மனிதனுடைய ராசிக்கு இங்கே லக்னத்துக்கு கிடையாது. சரிங்களா? 7.5 இருந்தாலும் சரி, அஷ்டமமாக இருந்தாலும் சரி, கண்டக சனியாக இருந்தாலும் சரி, ஜென்மச்சனியாக இருந்தாலும் சரி, எல்லா சனியும் ராசிங்கிற மனசை தொடர்பு படுத்தி தான் சொல்லப்படுமே தவிர்த்து லக்னத்திற்கு கிடையாது. அப்படிங்கிற ஒரு உன்னதமான கூடுதலான புரிதல் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு தேவை. சரி, இப்போ உங்களுடைய ராசிக்கு இந்த சனி இங்கே 8ல் பயணிக்கின்ற போது அந்த சனி பயணிக்கக்கூடிய 2.5 ஆண்டுகள் என்பது உங்களுடைய ராசிக்கு இங்கே அஷ்டம சனி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அஷ்டம சனியை கண்டு பயப்படுவதற்கான காரணம் அந்த சனி என்பவர் இங்கே அவருடைய ஆயுளை சொல்லக்கூடிய, மனதளவில் அவருடைய ஆயுளை சொல்லக்கூடிய
8ஆம் பாவகத்தில் பயணிப்பதால், சனியும் இங்கே 8 என்பதால் 8 + 8 = 7. புரிஞ்சிச்சா? அப்போ 8 + 8 எப்படி 7 வரும்? முட்டாப்பையில 8 + 8 = 16 தானே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, 8 + 8 = 16, 1 + 6 = 7. புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த 7 என்பது எதை சொல்வதற்கு கடமைப்பட்டது அப்படின்னா, இந்த 7 என்பது நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற கடைசி கிரகமான, சரிங்களா, அந்த கேதுன்னு சொல்லக்கூடிய, சென்னாகம் சொல்லக்கூடிய யூரேனஸ் அப்படிங்கிறத தாண்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய சூரிய குடும்பத்தின் இன் அவுட் கிரகமான நெப்டியூனை குறிக்கக்கூடியது. சரி, என்ன புதுசா இதுக்குள்ள இன்னொரு கதையை சொல்றீங்க அப்படின்னா, இதுதான் பிரபஞ்சத்தினுடைய உண்மை. ஒரு ஜாதகத்திலையும் கேது 12ல் இருந்தா அவருக்கு இதுதான் கடைசி பிறவின்னு சொல்லதுக்கான காரணம் என்ன? கேது 12ல் இருந்தா மோட்சம்னு சொல்றாங்க, அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா ஏன் சொல்றாங்க அப்படிங்கிறத கேளுங்க, அங்க யாருக்கும் எந்த பதிலும் இருக்காது. காரணம் ஏன் அப்படின்னா, கிரகணத்தில் உருவான கற்பனையான புள்ளிகள் என்று ராகுகேதுவை தவறான முறையில் கிரகணத்தில் தேடினால் உங்களுக்கான உன்னத உண்மை என்பது துளியளவும் இங்கே கிடைக்காது. ராகுகேதுக்கள் என்பது சனிக்கு பின் இருக்கின்ற உண்மையான 2 நிழல் கிரகங்கள். அந்த நிழல் கிரகங்கள், அதுதான் மகரத்தில் அமர்கின்ற கேது உன்னதமான நன்மைகளை ஏன் செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவை நம்ம கூடிய சீக்கிரமா பண்ணுவோம். சனியினுடைய சாயலை பெற்ற நிழல் கிரகங்கள்ங்க, உண்மையா இருக்கக்கூடிய கிரகங்க, சரிங்களா? அப்போ அந்த இப்போ எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயங்கள் படிப்படியாக வந்துகிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் உண்மையான ஜோதிடம் அப்படிங்கிறது. ஜோதிடம் என்பது பிரபஞ்சத்தினுடைய உன்னத உண்மை. இதற்கு அறிவியல் படியும் எந்த மறுப்பும் தெரிவிக்க முடியாது. அறிவியல் இங்கே சொல்வதற்கு முன்பாகவே தமிழன் சனிக்கு பின் 2 கோள்கள் இருக்கின்றது, அது இருள்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டான். மக்கள் தான், இடையில் வந்தவர்கள் தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மடத்தனமா முட்டாள்தனமா இங்கே நிறைய மாறுதல்கள்லாம் மூல நூல்கள்லேயே பதிவேற்றிட்டாங்க. சனி அப்படிங்கிறது இங்கே உங்களுடைய ராசியினுடைய 8ஆம் பாவகத்தில் பயணிக்கின்ற காலம் ஏன் அஷ்டம சனின்னு சொல்லப்பட்டது அப்படின்னா, ஏன் அஷ்டம சனின்னு உருவானது அப்படின்னா, அந்த சனியினுடைய எண் 8, அதற்கு பிறகு அந்த ராசி என்பது உங்களுடைய ராசிக்கு 8. அப்போ 8 + 8 = 7. எப்படி 7? 1 + 6, 8 + 8 = 16, 1 + 6 = 7. அப்போ இந்த 7 என்பது இங்கே கேதுவை கடைசி, நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கின்ற அந்த நெப்டியூனை சொல்லக்கூடியது. நெப்டியூன் தான் இங்கே கேது. ராகுகேதுக்கள் என்பது யூரேனஸ், நெப்டியூன் தான். உண்மையான பதில் அப்படிங்கிறது, நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கின்ற கிரகம் என்பது இங்கே நெப்டியூன் என்பதால், அந்த கேது அப்படிங்கிறதுனால அந்த பிரபஞ்சத்தை கடைசி நிலையை சொல்லக்கூடிய கேது என்பது உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய உயிரை விரயம் செய்யக்கூடிய 12ஆம் பாவகத்தில் அங்கே அமர்ந்தால், அந்த ஆயுள் என்பது இந்த மனிதனுக்கு இந்த பிறவி என்பது இங்கே இறுதி நிலையாக பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்திருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய கற்பனைத்தான். அதுவும் நம்மளுடைய கற்பனைத்தான் தவிர அதுவும் உண்மை என்று இங்கே பொருள்படாது, சரிங்களா? அது கேது 12ல் இருந்தால் உண்மையா மோட்சமா அப்படிங்கிறத கூட நம்ம ஒரு பதிவாக நம்ம இங்கே பண்ணலாம். இப்படிதான் ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயும் இங்கே செல்ல வேண்டாம். நாம் நம்மளுடைய பதிவின்படி இந்த கேது அப்படிங்கிற எண்ணை இங்கே அந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது இங்கே சொல்வதால், அதாவது சனியினுடைய எண் என்பது இங்கே 8. அந்த சனி பயணிக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியாகவும் அமைகின்ற போது 8 + 8 = 16, 1 + 6 = 7 என்கின்ற அந்த கேதுனுடைய சென்னாகத்தினுடைய அந்த நெப்டியூனுடைய எண்ணை சொல்வதால் இங்கே என்ன பயம் வந்து விடுகிறது அப்படின்னா, இந்த உயிர் என்பது விரயமாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும், இந்த உயிர் என்பது இந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு நாம் தப்பிச் செல்ல வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற தற்காலிகமாக ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் ஓடுவதற்கும், சரிங்களா, ஒரு நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு செல்வதற்கும், அதுவும் 8ஆம் பாவகம் தாங்க பதில் சொல்லும். ஒருத்தர் வெளிநாடு போவாரா, அயல்நாட்டில் இருப்பாரா, நிரந்தரமாக அயல்நாட்டில் இருப்பாரான்னா, நான் சொன்னல 12
தன்மை வந்துடும், விரயம். சனியினுடைய 8 என்கின்ற எண்ணியலை கொண்ட உங்களுடைய ராசிக்கு 8வது ராசியில் இந்த சனி வருகின்ற போது நம்ம திரும்ப அழுத்தி சொல்ல வேண்டாம், அந்த 7ங்கிற ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுனால நம்முடைய உயிர் இங்கே விரயமாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அப்படிங்கிறது இங்கே வரும் அப்படின்னு அவங்களாவே ஒரு கற்பனையான ஒரு முடிவை செய்தார்கள். மனதளவில் கற்பனையாக செய்தார்களை தவிர்த்து இந்த நிகழ்வில் இது நடக்குமா அப்படின்னா ஒரு உதாரண ஜாதகத்தோட பொருத்தி பார்த்து சொல்ல போறோம். இங்க அஷ்டமச்சனி ஏன் உருவானது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு இதற்கு கடைசியா கண்டக சனி. இந்த கண்டக சனி அப்படிங்கிறது நேரடியாகவே கேதுவை சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 7 என்பதாலும் அந்த 7 என்பது கண்டக சனி அப்படின்னு சொல்லப்படுகிறது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அதனால தான் 7ன் தொடர்ச்சியாக கண்டக சனி வந்தவருக்கு அந்த அஷ்டம சனி என்பதும் இங்கே இணைந்து தொடர்ந்து 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது முதல் 2.5 ஆண்டு கண்டக சனியும் நேரடியாக 7ங்கிற எண்ணெய் கொடுக்கறதுனாலையும் அதற்கு அடுத்தது அஷ்டம சனி அப்படிங்கிறது இங்கே 8 + 8 திரும்பவும் அது 7ங்கிற 16 + 1 + 6 7 அப்படிங்கிறதுனாலையும் இந்த கண்டக சனி அஷ்டம சனி அப்படிங்கிறது ஒரு சாப்டராகவும் இங்கே இருக்கு. 2 சாப்டர் தான். 7ரை சனியும் ஜென்மச்சனியும் ஒரு சாப்டர், அஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படிங்கிறதும் 2வது சாப்டர். இந்த 2 பயிற்சியின் போது நம்மளுடைய ராசிக்கு இந்த 2 சாப்டர்ல ஏதாவது ஒன்று வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தி எழுதுவா ஜோதிடர்களால் இங்கே சொல்லப்பட்டு ஏமாற்றப்பட்டு மக்களை மடையர்களாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. இது எப்படி 7ரை சனி வேலை செய்யாது, ஜென்மச்சனி வேலை செய்யாது, அஷ்டமச்சனி வேலை செய்யாதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு ஜோதிடர் எடுத்துக்கிட்டாலும் சரிதாங்க, அவர் யாராக வேணாலும் இருந்துட்டு போகிறாரு, வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க, அவருடைய 7ரை சனியில் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுவார், ஜென்மச்சனியில் என்ன செய்யணும் ஒரு போஸ்ட் போடுவார், அஷ்டமச்சனியில் என்ன செய்யும், கண்டகச்சனி என்ன செய்யும்னு போஸ்ட் போடுவார். அந்த அஷ்டமச்சனி கண்டகச்சனியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுவார், என்ன மந்திரங்களை ஓதணும் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுவார், பரிகாரமாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற போஸ்ட் போடுவார். இந்த 7ரை சனி நிச்சயமாக அவங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பலவிதமாக ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. இதை தாண்டி 7ரை சனி எதுங்க உருவாச்சு, அஷ்டமச்சனி கண்டகச்சனி ஜென்மச்சனி இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நாம அது ஏன் எதனால் சொல்லப்படுகிறது, 7ரை சனி உருவானதினுடைய நோக்கம் என்னங்கிறதை நாம சொல்றோம். 7ரை சனி உருவானதினுடைய ஒரு மனதினுடைய அச்சம் என்ன, ஏன் 7ரை சனியை கண்டு மனதின் அச்சம் ஏற்படுகிறது, அதற்கு காரணம் என்ன, 7ரை சனிக்கான காரணம் என்ன, ஜென்மச்சனிக்கான காரணம் என்ன, கண்டகச்சனிக்கான காரணம் என்ன, அஷ்டமச்சனிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம சொன்ன நான் தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவை அனைத்தும் உங்களுடைய ராசின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய மனதளவில் இங்கே கற்பனையாக சொல்லப்படுகிறதே தவிர்த்து இவை எதுவும் சரிங்களா, இவை எதுவும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்க போகின்ற இதற்கு முன் முடிந்த எந்த பலனையும் இங்கே மாற்றி வைக்காது. சரிங்களா? இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தின்படி 7ரை சனியா, லக்னத்தின்படி இங்கே ஜென்மச்சனியா, லக்னத்தின்படி இங்கே கண்டகச்சனியா, லக்னத்தின்படி அஷ்டமச்சனியா அப்படின்னா கிடையாது. நீங்கள் பிறந்த லக்னம்தான் இந்த புவியில் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள் என்று மனிதனுடைய பிறவி வினையை இங்கே சொல்கிறது. ஒரு மனிதனுடைய பிறவி வினையை சொல்கின்ற அந்த லக்னம் தான் இங்கே சனி யோகாதிபதியா அல்லது உங்களுக்கு குரு யோகாதிபதியா, எந்த கிரகம் உங்களுக்கு வாக்கியத்தை தரும், எந்த கிரகம் உங்களுக்கு அவயோகத்தை தரும் அப்படிங்கிறதையும், நன்மையும் தீமையும் இங்கே பிறரால் வந்து விடுவதில்லை, ஒருவனுடைய மனதை பொறுத்து அவனுடைய செயலை பொறுத்து மட்டுமே நடக்கிறது என்பதால் சரிங்களா. அதனால தான் லக்னம் நின்ற நட்சத்திர சாரத்தின்படி தசா என்பது இங்கே நடப்பில் இல்லை. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற சந்திரன் என்ற நட்சத்திரத்தை பொறுத்து தான் இங்கே தசா புத்தி என்பது கட்டமைக்கப்படுகிறது. இப்போ இந்த சந்திரனை வைத்து நடக்கின்ற அந்த தசா புத்திகள் என்பது இங்கே நன்மையாகுமா தீமையாகுமா அப்படிங்கிறதை தீர்மானிக்கக்கூடிய ஒரே ஒரு மைய புள்ளி என்பது உங்களுடைய பிறவி வினையை சொல்லக்கூடிய லக்னம் மட்டும்தான். அந்த லக்னத்தின்படி நடக்கின்ற தசா புத்திகளின்படி மட்டுமே உங்களுக்கு பலன்கள் கிடைக்குமே தவிர்த்து மற்றபடி இந்த கிரக கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது எந்த விதத்திலும் உங்களுக்கு ஒரு துளியளவு ஒரு பயனையும் செய்து விடாது. அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி. ஒரு ட்ரெயினில்
பயணிக்கிறீங்க. அந்த ட்ரெயினை விட்டு நீங்கள் இறங்கிட்டீங்க. இறங்குகின்ற நொடி அப்படிங்கிறதுல ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க. அந்த செல்ஃபி தான் இங்கே உங்களுடைய சுய ஜாதகம். சரி, அதே போல் அதனுடைய பயணத்தை தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் கோச்சாரத்தில் இருந்து தானே சுய ஜாதகத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய அறிவாளிகள் கேள்வி கேட்பாங்க. அதற்காக இந்த பதிலை சொல்கிறேன். ஒரு நொடி பொழுதில் எடுக்கப்பட்டது தான், அந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான் உங்களுடைய சுய ஜாதகம். ஆனால் அந்த பிரபஞ்சம் உங்களுக்காக மட்டுமே டிசைன் செய்யப்பட்டதல்ல. அது உங்களை இறக்கி விட்ட போது நிறைய வேற அங்கே ஏற்றிக்கிட்டும் போயிருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே போல் இறங்குனது நீங்கள் மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிறைய பேர் இறங்கியிருப்பாங்க. அந்த கோடான கோடி உயிர்களில் நீங்களும் ஒருவர். அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது அந்த ஒரு வந்தே பாரத் ரயில் அப்படின்னா அது தொடர்ந்து இயங்கி கொண்டே தான் இருக்கும். ட்ரெயின் போகிற ஸ்பீடில் ஓடி போய் நீங்கள் செல்ஃபி எடுக்கிற ஒரு அறிவற்ற முட்டாள்தனம் தான் உங்களுடைய ராசியை வைத்துக்கொண்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த கிரக பயிற்சிக்கு இங்கே பொருத்தி பார்த்து பலன் சொல்கின்ற தன்மை அப்படிங்கிறது ஓடிக்கொண்டிருக்கின்ற வந்தே பாரத் கூட ஓடி போய் செல்ஃபி எடுக்கிற ஒரு தன்மை தான். சரிங்களா? அப்போ இது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதை விட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதற்கு கூடுதலாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இதனுடைய சுய ஜாதகத்தில் இங்கே லக்னம் என்பது பிறவி வினையை தீர்மானிக்கிறது. இங்கே தசாபுத்தி என்பது எந்த நேரத்தில் அந்த பிறவி வினையை பொறுத்து இவனுக்கு என்ன நன்மைகள் தீமைகள் நடைபெற வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது. அந்த தீர்மானம் என்பது அவருடைய மனதை பொறுத்து கட்டமைக்கப்படுகிறது. சந்திரன் நட்சத்திர சாரத்தை வச்சு தான் இங்கே தசாபுத்தி நடக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு சனி தசை நடக்கு. சனி இப்போ எடுத்த உடனே என்ன பண்ணிட மாட்டார், பாக்கியங்களெல்லாம் பாக்ஸில் போட்டு கெட்டி, 9 கூடிய பாக்கியம்ல ஒரு பாக்ஸில் போட்டு கெட்டி, 10 கூடிய தொழில் ஸ்தானத்தெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு கெட்டி, உங்கள் வீட்டில் வந்து சனி தசை இன்னைக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஒரு 12 மணிக்கு வீட்டை கதவை டாம் தட்டி அந்த ஆளை வந்து வீட்டில் வந்து எல்லா பாக்ஸையும் வச்சுட்டு பேர மாட்டார். சுய ஜாதகத்தில் ஒரு தசை நடக்கும்போது, அந்த தசை நடக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற சந்திரனுடைய பங்களிப்பு என்ன, சந்திரனுடைய ரோல் என்ன அப்படின்னு சொல்ல தெரியாத ஜோதிடர்கள் தான், நல்லா புரிஞ்சுக்கணும், சொல்ல தெரியாத அந்த ஜோதிடர்கள் தான் இங்கே கோச்சாரத்தின்படி கோச்சார கிரக பயிற்சிகள் பின்னாடி உங்களுடைய ராசியை கொண்டு வந்தே பாரத்துக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இது ஒரு அறிவற்றதனங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ உங்களுக்கு தசை நடத்தக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது முதல்ல என்ன செய்யும், உங்களுடைய ராசி இருக்கு இல்லையா, உங்கள் லக்னத்தின்படி ரிஷப லக்னம் நம்ம உதாரணமாக சொன்னோம். அப்போ ரிஷப லக்னத்துக்கு இங்கே யோக பலன்களை செய்யணும் அப்படிங்கிறது சனி கடமைப்பட்டவர். அவர் இருக்கக்கூடிய பாவக பலன்களை பொறுத்து ஆகும். லக்னத்தின்படி எடுக்கின்ற ஜோதிட பொது விதியே இங்கே அந்த சனி அமர்ந்த, சனி பார்த்த, சனி இணைந்த, சனி நின்ற நட்சத்திரம், சனிக்கு சாரம் கொடுத்த கிரகமானது அந்த லக்னத்திற்கு எந்த பாவகத்தின் அதிபதி என்பதும் அது அமர்ந்த, அது இணைந்த, அது பார்த்த அப்படின்னு இங்கே நவாம்சம் அப்படின்னு அங்கே ஒரு லிஸ்டே போகும். சரிங்களா? அப்போ இது பொதுவான அந்த லக்னத்தை வைத்து சொல்லப்படுகின்ற விதி கூட இங்கே அந்த விதிகளை பொருத்தி முழுமையாக அடைவு செய்த பிறகு தான் இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான பலன் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். புரிஞ்சா? சனி ஒரு லக்னத்துக்கு, சனி ரிஷப லக்னத்துக்கு யோகத்தை செய்யணும் அப்படின்னா யோகத்தை செய்யக்கூடிய தகுதியில் அங்கே இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரி, அது ஜோதிடத்திற்கான சுய ஜாதகத்திற்கான அங்கே விதிகள். அதை இப்போ இந்த இடத்துல அங்கே கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். பொதுவாக இங்கே சனி ரிஷபத்திற்கு யோகம் செய்யணும், 9 கூடியவன். அப்போ 9 கூடிய யோகத்தை செய்யக்கூடிய அனைத்து விதிகளின்படியும் அங்கே ஒரு சுய ஜாதகத்தில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த சனி தசை வந்த உடனே கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து வைக்காது. அது என்ன செய்யும் அப்படின்னா முதலில் அந்த சனி அந்த மனிதனுடைய, இப்போ அந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர் இப்போ ஒரு துலா ராசியா இருக்கிறார், அல்லது இங்க அதே ரிஷப ராசியாகவே இருக்கிறாருன்னு வைங்க. முதலில் அவன் மனதை இங்கே இயக்கும். சரிங்களா? அந்த சனி 19 வருஷம் தசை நடக்கும்போது தன்னுடைய சுய புத்தி முழுவதும் அந்த 19 ஆண்டில் தன்னுடைய முதலில் தன்னுடைய சுய புத்தி முழுவதும் அந்த ராசின்னு சொல்லக்கூடிய அந்த மனதில் தன்னுடைய காரகத்தையும் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களையும் அங்கே விதைக்க தொடங்கும். ஒரு நீர் தொட்டில நீர் நிரம்புவது போல அந்த சந்திரன்ல இங்க என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் காரகத்தையும் கலந்து நிரப்பி கொண்டிருக்கும். புரிஞ்சுச்சா? இதனால தான்
எந்த ஜோதிடரும் பாருங்க இதற்கும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தெரியாது, மூலநூலில் கிடையாது. ஏன் ஒரு தசா நடத்துகின்ற ஒரு கிரகமானது சுய புத்தியில் வேலை செய்வதில்லை அப்படிங்கிற பதிலும் அவங்களுக்கு தெரியாது. அதற்கு உண்மையான பதில் தெரியணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற ராசி என்ன செய்யும், ராசிநாதனுடைய சந்திரனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? அப்போ இந்த சனியினுடைய காரகம் முழுவதும் அந்த சந்திரனில் நிரம்புவதற்கு, மனதில் நிரம்புவதற்கு எடுத்துக்கொள்கின்ற காலம் என்பது அது சுய புத்தி முழுவதும் என்பதால், அதனால தான் சுய புத்தி என்பது பெரிய அளவில் இங்கே வேலை செய்வதில்லை. அதற்கு முன்பாக இருந்த அவயோக புத்திகளாக இருந்தால் அந்த வடுவை நீக்குவதற்கும், அது யோக புத்திகளாக இருந்தால் அதற்கு கூடுதலாக இந்த காரகத்தை நிரப்புவதற்கும் இங்கே நேரத்தை எடுத்துக்கொள்கிறது. அதற்கு பிறகு சனிதச புதன் புத்தி வரும்போது தான் அந்த நீர் நிரம்பி வெளியில் வருவது போல, அந்த சந்திரன் தான் நீர் கிரகம் பார்த்தீங்களா, எப்படி பொருந்தி வருது பார்த்தீங்களா நீர் காரகமும். சனியினுடைய திசையில் புதன் புத்தியில் இருந்து தான் அந்த ரிஷபலக்னக்காரன் என்ன பண்ணுவான், இங்கே சனியினுடைய காரகத்தை நோக்கி யாரும் அவனை பிடிச்சி இழுத்துட்டுலாம் போக மாட்டாங்க, யாரும் கிஃப்ட்லாம் அங்கே கொடுக்கறது இல்லை. அவன் தன்னுடைய மனதினுடைய எண்ணத்தின்படி அங்கே 9ஆம் பாவகம் என்கின்ற பாவக பலனை நோக்கி அவனுடைய மனம் என்கின்ற அவனுடைய ராசி என்கின்ற அந்த சந்திரன் அழைத்து செல்வார். இதற்கு இடையில வந்தே பாரத்து பின்னாடி ஓடுறது, ஃப்ளைட்டுக்கு பின்னாடி ஓடுறது, இல்லை மேலே ஆகாயத்தில் பறந்துட்டு இருக்கிற அந்த கொக்குக்கு பின்னாடி கொக்கு பூ போடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப காமெடியாக வேடிக்கையான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த மாதிரியான செயல்களை செய்கிறது இது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உன்னதமான அந்த செயல்பாடுகளுக்கு இடையே மனிதனுடைய போலியான, மனிதனுடைய பிரபஞ்சத்தின் அறியாமையிலான ஒரு கற்பனையான விளையாட்டுகளும் ஒரு கற்பனையான எண்ணங்கள் தான் இதற்கு இடையில் சொல்லப்படுகின்ற அந்த கிரக பயிற்சிகள் முழுவதும். எந்த கிரக பயிற்சியும் இதற்கு இடையில் பெரிய தடைகளையோ அல்லது இதற்கு இடையில் பெரிய பாலத்தையோ உண்டாக்குவது இல்லை. ஜோதிடம் என்பது புவியில் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது கிடையாது. அந்த அளவுக்கு தகுதியை பரம்பொருள் இந்த மனிதனுக்கு கொடுக்கல. குதிரைக்கு குணம் அறிந்து தான் கொம்பு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. அதே போலத்தான் இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனிதனுக்கு இங்க என்ன கொடுக்கல அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கின்ற தன்னுடைய இனமான மனித இனத்திற்கு பலன்களை கண்டறியக்கூடிய தகுதியை மட்டும்தான் இங்கே இந்த ஜோதிடத்தின் மூலமாக இறைவன் கொடுத்திருக்கிறாரே தவிர்த்து ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் இங்க பலன் சொல்ற அளவுக்கு மனிதனுக்கு தகுதி என்பது இங்க கொடுக்கல. அந்த தகுதி கொடுக்கல அப்படிங்கிறத கொரோனா செருப்படியா இங்க அடிச்சுட்டு போச்சு. அந்த கொரோனா வந்துட்டு போனது காலத்துக்கு பிறகு என்ன பண்ணிருக்கணும், இந்த ராசி பலன் சொல்லக்கூடிய தன்மையையும் கோச்சார பலன் சொல்லக்கூடிய தன்மையும் வருட பிறப்பு பலன் சொல்லக்கூடிய தன்மையையும் இந்த ஜோதிடர்கள் தங்களை அறிந்து தங்களுக்கு கொடுத்த தகுதியை அறிந்து விட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த மக்களை விட்டுவிட்டால் மக்களிடம் இருந்து இங்கே எதை செய்ய முடியாது. சனி பயிற்சி ஜென்ம இப்போ சனி பயிற்சினா ஏன் இவ்வளோ பயம்? ஒரு சுவர் இருந்தால் மட்டுமே தான் இங்கே சித்திரம் வரைய முடியும். சரிங்களா? ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்தில் இங்கே வலிமையாக ஒரு எந்த கிரகம் இருக்கணும் அப்படின்னா சில ஜோதிடர்கள் பிரபஞ்சத்தினுடைய உன்னத புரிதல் அற்ற அடிமுட்டாள் ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, 12 பாவங்களிலும் இருக்கவே கூடாத ஒரு கிரகம் அப்படின்னா சனிம்பாங்க. முட்டா பயில 12 பாவங்களிலும் இருக்கவே கூடாத ஒரு கிரகம் சனி அப்படின்னா இங்கே நீ உயிர் வாழவே முடியாது. ஒரு சுவர் இருந்தால் மட்டுமே தான் சித்திரம் வரைய முடியும். சரிங்களா? இதற்கு அடுத்தது ஒரு பாவகிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய். அப்போ ஒரு செவ்வாய் ஏன் இங்கே வலுக்க வேண்டும் சனிக்கு அடுத்தது அப்படின்னா உடல் காரகத்தை சொல்லக்கூடியது இங்கே செவ்வாய் தான். சரிங்களா? சனி உயிர் காரகத்தை சொல்லக்கூடியது, செவ்வாய் உடல் காரகத்தை சொல்லக்கூடியது. ஒருத்தருக்கு உயிர் இருக்கு ஆனா என்ன இல்லை அப்படின்னா உடல் அளவில் எந்த அசைவுகளும் இல்லை அப்படின்னா அந்த உயிர் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்போ இங்கே சனியும் வலுத்திருக்க வேண்டும், உயிர் காரகனான சனியும் வலுத்திருக்க வேண்டும். அந்த உயிரை வைத்து உச்சம் பெறுகின்ற, இதனால தான் சனியினுடைய மகரத்துல இங்க செவ்வாய் போய் உச்சமாகிறார். நிறைய உன்னதமான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். மூல நூல்களில் எங்கேயாவது ஏன் அப்படின்னு சொல்லி காரணம் இருக்கான்னு கேளுங்க, இல்லை. சரிங்களா? இப்போ அப்போ செவ்வாயோடைய வீட்டில் ஏன் சனியாக நீச்சமாகிறார் அப்படின்னா உடலில் இருந்து தான் உயிர் பிரிய முடியும், பக்கத்து வீட்டிலேருந்து பிரிய முடியாது. சரிங்களா? நீங்கள் கெட்டி வச்ச வீட்டிலேருந்து பிரிய முடியாது. அப்போ நம்முடைய உடலில் இருந்து தான் உயிர் பிரிய வேண்டும் என்பதால் தான் செவ்வாயினுடைய மேசத்தில் உயிர்காரங்களான சனி என்பவர் இங்கே நீச்சமாகிறார். சரி, அப்போ ஒருவனுடைய ஜாதகத்தில் இங்கே வலுக்க வேண்டிய 2 கிரகங்கள் அப்படிங்கிறது இங்கே சனியும் செவ்வாயும் தான். அந்த சனி இங்கே வலுத்தால் மட்டுமே தான் அவருக்கு ஆயுள் என்பது அங்கே இருக்கும், அந்த ஆயுள் என்பது இருக்கும். அதே போல இங்கே செவ்வாயும் வலுத்திருந்தால் மட்டுமே தான் அந்த ஆயுளை வைத்து இங்கே உடல் செயல்